எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சரியான குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனா அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, குரு பகவான் தற்போது மிதுன ராசியில இருப்பாருங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கடக ராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று, மீண்டும் வக்ரம் பெற்று, பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? அதுதான் அதிசார குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வேகமா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து, உச்சம் பெற்று, மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரம் பெற்று மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. அதுதான் வந்து அதிசார குரு பெயர்ச்சி. அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கும்போது, கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும். ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு 1 வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்கள 46 நாட்கள்ல குடுப்பாருங்க. அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? உச்சம் பெற்று. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க. சரிங்களா? அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்துக்குள்ள வந்துருவார். அப்ப அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 46 நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியும்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது, யார் மூலமாக என்ன கிடைக்கும்ன்றதை தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில மிதுனம் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். மிதுனம் காலபுருஷனுக்கு 3வது ராசியா வருங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை 2வது நட்சத்திரமா வரும். திருவாதிரை அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ராகு. இதனால் வரைக்கும் ராசிக்குள்ள இருந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பாக்கியத்தையும் தொடர்பு கொண்டாருங்க. இப்போ ராசிக்கு 2ஆம் இடமான அந்த தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார். சரிங்களா? ஸோ இந்த 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தினுடைய சனியையும் தொடர்பு கொள்றார். அப்ப சனியை குரு பகவான் பார்க்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான ஒண்ணுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு அதிகமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்வீங்க. மற்றவங்களுக்கு அதிகமா நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம பேச்சின் மூலமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும், வேலை ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். குறிப்பாக பேச்சையே தொழிலாக கொண்டு வேலை செய்கின்ற நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆதாயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். குறிப்பா ஏதாச்சும் டீச்சிங் சம்பந்தப்பட்ட, ஆசிரியர் சம்பந்தப்பட்ட அல்லது பேராசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க, வங்கி சம்பந்தப்பட்ட, தங்க நகைகள் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, பணம் அதிகமாக புரளுகின்ற இடத்துல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, கணக்கு வழக்கு அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க, கோவில் சார்ந்த அல்லது இனிப்பு சம்பந்தப்பட்ட இது சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏதாச்சும் நீங்க பேங்க் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது டீச்சிங் எக்ஸாம்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த நேரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கும். அதுல வந்து வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுக்க முடியும்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பம் சார்ந்த உறவுகள் வழியில நல்ல ஆதாயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் மிகையாக கிடைக்கும். 2வது 6ஆம் இடத்த குரு பகவான் பார்ப்பாருங்க. பொதுவா 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது கடன் வளரும். சரிங்களா? ஸோ அப்ப இங்க குரு ஒரு மாபெரும் சுபராகி பார்க்கும்போது நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க. ஒரு வீடு கட்டுறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்களுக்காக, அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க.
அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக, தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க. ஸோ இது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கடன் வாங்குறது, ஸோ இது போன்ற வகையில கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தற்போது ஏற்படும். 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குரு பகவான் ஒரு சேர பார்க்கறதுனால, இந்த நேரம் வந்து பிறந்த தாயகத்தை விட்டு வெளி மாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு பிழைக்கிறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில் கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும். அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம ராசிக்கு பாக்கியத்துல ராகு இருக்காருங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சாதகமான வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும். என்ன ஒண்ணு, தந்தையினுடைய ஆரோக்கியம், தந்தை சம்பந்தப்பட்ட வழியில மட்டும் கொஞ்சம் பின்னடைவுல கொடுக்கும். அத மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். 2வது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலயும், குரு பார்வை வாங்கி இருக்கிறதுனாலயும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுதான் விஷயம். சார் எனக்கு வேலையே இல்ல சார். நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எந்த சைடு முயற்சி பண்ணாலும் எனக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. 10ல சனி இருக்கும்போது என்னன்னா, அதிகமான உடல் உழைப்பு, கொஞ்சம் குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்கும். நல்லபடியா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த நேரத்த பொறுத்தவரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த சமயங்கள்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட துறை நல்ல ஒரு கை கொடுக்கும். தறி, நெசவு, இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல சாதகமான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதன் மூலமா நல்ல ஒரு ஏற்றங்கள் உறுதியாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல முக்கியமா வந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் வலுப்பெற்ற அமைப்புல இருக்கிறதுனால, ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் நீங்க வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இது சார்ந்த பொருட்கள அதிகமா சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சுக்குங்க. அதிகமா வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள வாங்கி சாப்பிடுறத பழக்கப்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற 2ஆம் இடத்துல திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும், குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பிறருக்கு பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்காது. அதே மாரி வருமானம் மிகையாக கிடைக்கும். ஏன்னா தனஸ்தானமான 2ஆம் இடத்துல தனக்காரகன் உச்சம் பெறும்போது நல்ல ஒரு வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுப்பார். ஸோ அப்ப பண வரவு நல்லா இருக்கும். தங்க நகைகள் போன்ற அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கி போடுவீங்க. ஓரளவுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். வருமானமே இல்லாதவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில வருமானம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தடையான விஷயங்கள், தாமதமான விஷயங்கள் விரைவாக நடக்கும். அதே மாரி மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குங்க. நல்ல குரோத் கண்டிப்பா உண்டுங்க. ஸ்டடீஸ் வைஸ் கல்வி ஸ்தானம் நல்லா வலுவா இருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு வந்து உச்சம் பெறும்போது, கல்வியில அதிகமான ஈடுபாட கண்டிப்பாக உறுதியாக கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றங்கள கொடுப்பார். தூர இடங்களுக்கு நகர்த்தி படிக்க வைப்பார். ஸோ இது போன்ற நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த காலகட்டம் அதிசார குரு பயிற்சி நல்ல ஒரு ஏற்றங்கள உறுதியாக கொடுக்கும். என்ன ஒண்ணு கடன் கண்டிப்பா வாங்குவீங்க. சுப விஷயங்களுக்காக நல்ல விஷயங்கள கடன் வாங்குவீங்க. அதே மாரி ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.